ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இணைச்சொற்கள் பகுதி 7 அதுதான் பார்க்க போகிறோம். ஒரு சொல் உங்களுக்கு வினாவாக கொடுக்கப்படும். அந்த சொல்லை ஒத்து இருக்கக்கூடிய, அதாவது ஒரே மாதிரியான சொற்கள் பல இருக்கும். அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் இன்று நாம் பார்க்கக்கூடியது இணைச்சொற்கள் பகுதி 7. இன்று நாம் பார்க்கக்கூடியது முதலாவதாக உங்களுக்கு வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். இறுதியில் விடைகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு வினாக்களுக்குமான ஒத்த சொற்கள் 2 தான் உங்களுக்கு விடையில் கொடுக்கப்பட்டிருக்கும். விடைச்சொற்கள் 2 சொற்களை தவிர்த்து உங்களுக்கு கூடுதல் சொற்கள் தெரிந்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிள் ஒன்று வரும். அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய வீடியோகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸாக எழுதி அனுப்பலாம் நண்பர்களே. வாங்க பகுதி 7 இணைச்சொற்கள் பார்க்கலாம். இன்று நாம் இணைச்சொற்கள் பகுதி 7 அதற்குரிய வினாக்களையும் விடைகளையும் பார்க்கலாம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய முதல் வினாச்சொல் ஊதியம். ஊதியம் என்ற சொல்லை ஒத்து இருக்கக்கூடிய, அதாவது ஒரே மாதிரியான சொற்கள் பல உள்ளன. அவற்றை கண்டுபிடியுங்கள். கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்கள். இறுதியாக விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. விடையில் உங்களுக்கு 2 சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. 2 சொற்களையும் தவிர்த்து கூடுதல் சொற்கள் உங்களுக்கு தெரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். அடுத்ததாக இணைச்சொற்களில் நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொல் பறவை. பறவை என்ற சொல்லை ஒத்து இருக்கக்கூடிய சில சொற்கள் உள்ளன. அவற்றை கண்டுபிடியுங்கள். விடையில் உங்களுக்கு பறவை என்ற சொல்லை ஒத்து இருக்கக்கூடிய 2 சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. 2 சொற்களையும் தவிர்த்து உங்களுக்கு கூடுதல் சொற்கள் தெரிந்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள அந்த விடைகளுடன் ஒப்பிட்டு பார்க்கலாம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொல் ஞானம். ஞானம் என்ற சொல்லை போன்று இருக்கக்கூடிய சில சொற்கள் உள்ளன. அவ்வாறு ஞானம் என்ற சொல்லை போன்று அதை ஒத்து இருக்கக்கூடிய சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். அவ்வாறு ஞானம் என்ற சொல்லை ஒத்து இருக்கக்கூடிய சொற்களை கண்டுபிடித்தால் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பார்த்து சரிபார்த்து கொள்ளலாம். பகுதி 7 இணைச்சொற்கள் அதற்குரிய அடுத்த வினாச்சொல் மேகம். மேகம் என்ற சொல்லை போன்று இருக்கக்கூடிய சில சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். அவ்வாறு கண்டுபிடித்தால் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை சரிபார்த்து கொள்வதற்கு இறுதியாக விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. மேகம் என்ற சொல்லை ஒத்திருக்கக்கூடிய சொல் விடையில் 2 சொற்கள் உள்ளன. ஒப்பிட்டு பாருங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொல் பாட்டு. பாட்டு என்ற சொல்லை போன்று இருக்கக்கூடிய சொற்களை கண்டுபிடியுங்கள். அவ்வாறு நீங்கள் கண்டுபிடித்த சொற்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்கள். நீங்கள் கண்டுபிடித்த சொற்கள் சரியானதா என்பதனை விடையில் 2 சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அந்த 2 சொற்களுடன் நீங்கள் கண்டுபிடித்த சொற்களையும் ஒப்பிட்டு பார்த்து உங்கள் விடைகளை கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் சரிபார்த்து கொள்ளுங்கள். இணைச்சொற்கள் பகுதி 7 அதற்குரிய இறுதியான வினாச்சொல் தேன். தேன் என்ற சொல்லை ஒத்து இருக்கக்கூடிய சில சொற்கள் உள்ளன. அவற்றை கண்டுபிடியுங்கள். அவ்வாறு எத்தனை சொற்கள் உங்களால் கண்டுபிடிக்க முடியும் என்பதனை முயற்சி செய்யுங்கள். நீங்கள் கண்டுபிடித்த சொற்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை இறுதியாக விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அந்த விடைகளுடன் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளையும் ஒப்பிட்டு பார்த்து சரிபார்த்து கொள்ளலாம். இதுவரையில் இணைச்சொற்கள் பகுதி 7 அதற்குரிய வினாக்களை பார்த்தோம். இப்பொழுது ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம். விடையில் உங்களுக்கு 2 சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. விடையில் கொடுக்கப்பட்டுள்ள 2 சொற்களையும் தவிர்த்து உங்களுக்கு கூடுதல் சொற்கள் தெரிந்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். மேலும் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பார்க்கலாம். இதுவரையில் இணைச்சொற்கள் பகுதி 7 அதற்குரிய வினாக்களை பார்த்தோம். இப்பொழுது விடைகளை பார்க்கலாம். அந்த வகையில் நாம் இன்று பார்த்த முதல் வினாச்சொல் ஊதியம். ஊதியம் என்ற சொல்லை போன்று இருக்கக்கூடிய சில சொற்கள் சம்பளம், கூலி. விடையில் கொடுக்கப்பட்டுள்ள இந்த 2 சொற்களையும் தவிர்த்து கூடுதல் சொற்கள் உங்களுக்கு விடையாக தெரிந்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம்.
நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள். அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொல் பறவை. பறவை என்ற சொல்லை போன்று இருக்கக்கூடிய 2 சொற்கள் இங்கு விடையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. புல், பட்சி. இந்த 2 சொற்களும் பறவை என்ற சொல்லை போன்று இருக்கக்கூடிய சொற்கள். விடையில் கொடுக்கப்பட்டுள்ள இந்த 2 சொற்களையும் தவிர்த்து உங்களுக்கு கூடுதல் சொற்கள் விடையாக தெரிந்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். இந்த விடைகளை உங்கள் விடைகளுடனும் ஒப்பிட்டு பார்க்கலாம். அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொல் ஞானம். ஞானம் என்ற சொல்லை போன்று இருக்கக்கூடிய சில சொற்கள் உள்ளன. ஞானம் என்ற சொல்லை ஒத்து இருக்கக்கூடிய சொற்களை முதலில் கண்டுபிடியுங்கள். அவ்வாறு கண்டுபிடித்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். விடையில் இங்கு உங்களுக்கு 2 சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அறிவு, புத்தி இரண்டும் ஞானம் என்ற சொல்லை ஒத்து இருக்கக்கூடிய சொற்கள் ஆகும். பகுதி 7 இணைச்சொற்கள். அதற்குரிய அடுத்த வினாச்சொல்லாக நாம் பார்த்த சொல் மேகம். மேகம் என்ற சொல்லை போன்று இருக்கக்கூடிய சில சொற்கள் முகில், கார். இந்த 2 சொற்களும் மேகம் என்ற சொல்லை ஒத்து இருக்கக்கூடிய சொற்கள். இந்த 2 விடைச்சொற்களையும் தவிர்த்து உங்களுக்கு ஏதேனும் கூடுதலாக சொற்கள் தெரிந்தால், அதாவது மேகம் என்ற சொல்லை ஒத்து இருக்கக்கூடிய கூடுதல் சொற்கள் உங்களுக்கு தெரிந்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்கள். அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொல் பாட்டு. பாட்டு என்ற சொல்லை ஒத்து இருக்கக்கூடிய 2 சொற்கள் இங்கு விடையாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. கவிதை, செய்யுள். இந்த 2 சொற்களையும் தவிர்த்து பாட்டு என்ற சொல்லை ஒத்து இருக்கக்கூடிய சொற்கள் உங்களுக்கு கூடுதலாக தெரிந்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். மேலும் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளை நீங்கள் கண்டுபிடித்த விடைகளுடன் ஒப்பிட்டு பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இணைச்சொற்கள் பகுதி 7. அதற்குரிய இறுதியான வினாச்சொல்லாக நாம் பார்த்த சொல் தேன். தேன் என்ற சொல்லை போன்று இருக்கக்கூடிய 2 சொற்கள் இங்கு விடையில் கொடுக்கப்பட்டுள்ளன. மது, தேரல். இந்த 2 சொற்களும் தேன் என்ற சொல்லை ஒத்து இருக்கக்கூடிய சொற்கள். இவை தவிர்த்து உங்களுக்கு ஏதேனும் கூடுதல் சொற்கள் தெரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். மேலும் நீங்கள் கண்டுபிடித்த விடைகள் அனைத்தையும் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பார்த்து சரிபார்த்து கொள்ளலாம். இன்று நாம் பகுதி 7 இணைச்சொற்கள் அதற்குரிய வினாக்களை முதலில் பார்த்தோம். இறுதியாக விடைகளையும் பார்த்தோம். விடையில் உங்களுக்கு 2 சொற்கள் கொடுக்கப்பட்டிருந்தன. மிகவும் எளிமையானதாக அமைந்திருக்கும். மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான இணைச்சொற்கள் வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரையில் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.